ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேணு கிச்சன் கேட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாம் காத்துட்டு இருந்ததை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா எங்கள் அக்காவோட 10th ரிசல்ட்டு. அதை செக் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்க பாருங்கள். 9:26 ஆயிருக்கு. இன்னும் 4 மினிட்ஸில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணிகிட்ருங்க நம்ம ரிசல்ட்டை. 9:27 ஆயிடுச்சு. இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:28 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 2 மினிட்ஸில் நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:29. இன்னும் 1 மினிட்டில் நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது. கைஸ் இப்போ டைம் 9:30 ஆயிடுச்சு. இப்போ ரிசல்ட்டை நாங்கள் செக் பண்ண போகிறோம். மம்மி ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எடுத்து வச்சிருக்கியா? நம்பர்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஓகே, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு மம்மி இந்த ரெஜிஸ்டர் நம்பர் போடுறேன். அது அந்த என்னது அந்த வெப்சைட் டிஎன் உள்ளே போ மம்மி. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு டிஎன் ரிசல்ட். எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கு போகிறோம். நாங்கள் போயிட்டு ரேணுவோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சூப்பர் ரேணு பாஸ் கையெழுத்துங்க. ஓகே சூப்பர். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன் என்னன்னா தமிழ் நம்ம இது பண்ணிக்கலாம், எக்ஸம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இங்கிலீஷ் வந்து நம்ம வேணாம்னு சொல்லலாம். நாங்கள் ஆக்சுவலாக இங்கிலீஷ் வேணாம்னு சொல்லிட்டோம். ரேணு தமிழ் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுவான்ட்டு. ரேணுகாவோட ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு. 10th ரிசல்ட்டு. இந்த அம்மா பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு காரணம் வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் ஹெட் மாஸ்டரும் தான் காரணம். ஏன்னா ரேணுகா வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட்டு நம்மாழ்வார்பேட் ஸ்கூல், அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தா. அவங்க வந்து ரேணுகா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் உட்கார மாட்டா 6th ஸ்டாண்டர்ட்லலாம். அப்போல்லாம் ஹெச்எம் வந்து அவளை வந்து உட்கார வச்சு அவளோட அஃபெக்ஷனேட்டாக பேசி மற்ற பசங்களோட மிங்கிள் ஆக வச்சு எல்லா டீச்சர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து 10th ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்றது ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் வச்சுக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பிள்ளைங்களுக்கு, எப்படி கொண்டு வரலான்றது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மற்றவங்களும் மிஸ்ஸுங்களும் ஹெச்எம்மும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணதால தான் என்னால் ரேணுகாவை 10th வரைக்கும் அதே ஸ்கூலில் படிக்க வைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன் நான். அது இல்லாமல் ரேணுவோட அந்த எக்ஸாம் நடக்கும்போது 5 எக்ஸாமும் எனக்கு ரொம்ப படபடப்பாக இருந்தது. ஏன்னா ஒழுங்காக எழுதணும். ஸ்க்ரைப் அலாட் பண்ணால் கூட இவ சொல்லணும், ஓரளவுக்காவது சொன்னால் தான் எழுத முடியும். அது வந்து நல்லபடியாக நடந்தது. தாராப்பூர் ஸ்கூல் தான் சென்டராக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரைப் மிஸ் வந்து அவங்கள போய் பார்த்து என்னென்ன மேடம் என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்பேன். அவங்களும் பதில் சொன்னாங்க. கடைசி எக்ஸாம் அப்போ நான் வந்து மிஸ்ஸை பார்க்கல. ஏன்னா அவங்க போயிட்டாங்க சீக்கிரமாக. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சோஷியலில் எவ்வளோ மார்க் வாங்குவான்ட்டு பார்த்தா அந்த சோஷியல்லையும் அவள் பாஸ் ஆகிட்டா. அதுக்காக அவங்க ரேணுகாக்காக ஸ்க்ரைப் அட்டன் பண்ண எல்லா மிஸ்ஸுங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ எப்போவுமே ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை வந்து வீட்டில் வச்சுக்காதீங்க. அவங்களே வந்து மற்ற பிள்ளைங்களோட பழக வைங்க. பசங்களுக்கு படிப்பு வருதோ வரலையோ அவங்கள வந்து படிக்க அனுப்புங்க. அப்படியே வந்ததுனால 6th 7th 8th வந்தவொடனே திடீர்னு ஒரு மாற்றம் நடக்கும் அவங்களோட லைஃப்பில். என்னோடய லைஃப்பில் இந்த ரேணுகா நடந்த மாதிரி. அதனால் மற்ற பிள்ளைங்களையும் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை படிக்க வைங்க. ஸ்க்ரைப் வச்சு அலாட் பண்ணி அவங்களையும் எக்ஸாம் எழுத வைங்க. இதுதான் நான் ஸ்பெஷல் பேரண்ட்டு எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது. தேங்க்யூ.